ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான பிரசன்ட் சிச்சுவேஷன் திருமலையில எப்படி இருக்கு, தரிசனத்துக்கான அப்டேட் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே சந்திர கிரகணம் அப்படின்றனால திருமலையோட கோவில் 8 மணி நேரம் மூடப்படும் அப்படின்ற அறிவிப்பு நேத்து டிடிடி வெளியிட்டிருந்தாங்க. அதை பத்தின கூடுதலான தகவலையும் பார்க்கலாம். 2ஆம் தேதி இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன் வழங்க மாட்டாங்க அப்படின்றத நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுமே நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். அது டிடிடியுமே நேற்று அஃபிஷியல் ப்ரெஸ் அப்டேட்டாகவும் நைட்டு கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரீசெண்டா தர்ஷன் போறீங்க அப்படின்னா லேட்டஸ்டா என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு, டிக்கெட் எதுவுமே நீங்க புக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா லேட்டஸ்டா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான தர்ஷன் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களையும் 1 by 1 பார்க்கலாம். இன்னைக்கான தரிசன அப்டேட்ல நமக்கு இன்னும் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டினியூவா திருமலையில க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி 1ஆம் தேதி நேற்று 88,623 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிவோட்டிஸ் 31 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு ஒரு 24ல இருந்து 30 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணல அப்படின்றனால அந்த டோக்கன்ஸ்ல தர்ஷன் போறவங்களோட கவுண்டிங் இப்போ நமக்கு ஃப்ரீ தர்ஷன்ல போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நாங்கள் போகிறோம், எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்களா அப்படின்னா இன்னைக்கு க்ரௌடு என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கு, ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக எப்பவும் போல தர்ஷன் அளவுக்கு இருக்கு அப்படின்னா நாளைக்கு டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த க்ரௌட் எல்லாம் ஓரளவுக்கு தர்ஷன் பார்த்துட்டு போற வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு இஷ்யூ பண்றாங்க அப்படின்னாலும் நான் வீடியோவில் அப்டேட் பண்றேன். ஏன்னா யாராவது வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க, வாங்கிட்டு தர்ஷன் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு அதை பத்தின அப்டேட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வீடியோவா நான் ஷேர் பண்றேன். 300 ரூபா தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன் உங்களுக்கு கொடுக்கல. 2ஆம் தேதி நேத்து இஷ்யூ பண்ணல, இன்னைக்கும் இஷ்யூ பண்ணல. 2ஆம் தேதி 1ஆம் தேதி நேத்து இஷ்யூ பண்ணல. ஸோ 2 நாள் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கல அப்படின்றனால அதோட தர்ஷன் அப்டேட் இல்லைங்க. க்ரௌடு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது. இது பாருங்க, இன்னைக்கு நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்திலையும் எவ்வளவு பேர் இருக்காங்க. இது ஸ்ரீவாரி மெட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெட்டோட கவுண்டர் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. அதுவுமே உங்களுக்கு டிக்கெட் கொடுக்கறது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எஸ்எஸ்டி தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க, நடந்து போற டிக்கெட் கொடுப்பாங்களா, நாங்க ஸ்ரீவாரி மெட்ல போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டில் நடந்து போகலாம், ஆனா உங்களுக்கு கவுண்டர் க்ளோஸ்ல தான் இருக்கு, டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணல. அதே மாதிரி இது ஆஃப்லைன்ல ஸ்ரீவாணி டெஸ்ட்ல 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் வாங்குவோம் இல்லையா, ஸோ அதோட க்ரௌடு அங்கேயே எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கு அடுத்து நம்ம சொன்ன இந்த 2ஆம் தேதி இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்று எஸ்எஸ்டி டோக்கன் கேன்சல் அப்படின்றத டிடிடி அஃபிஷியல் ப்ரெஸ் அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இது இன்னைக்கு காலையில ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்றதுக்கான சிஆர் ஆஃபீஸோட க்ரௌடோட அப்டேட், எவ்வளவு க்ரௌடு இருக்குன்றத பாருங்க. இது டைரக்டா போகக்கூடிய ஃப்ரீ தரிசனத்துக்கு வெளியிலேயே எவ்வளவு பேர் ரோட்லயே வெயிட் பண்றாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல ரூம்ஸும் கிடைக்கிறது இல்லை, அதே மாதிரி காமன் ஹால்ஸ்லயே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் ரோட் சைட்லயே அப்படியே அந்த கியூ கிட்டே தூங்கி அதுக்கப்புறம் அந்த கியூ ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா போகக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பார்க்க முடியுது. இதுவும் நமக்கு நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல க்ரௌடு எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்களே பார்க்க முடியுது. ஸோ அதனால பிளான் பண்ணிட்டு போங்க. பிளான் பண்ணிட்டு போறது தான் ரொம்ப பெஸ்ட். இந்த கண்டினியூ லீவு, அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை, அதுக்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் இன்னைக்கும் லீவுன்னும் போது க்ரௌடு ரொம்ப ரொம்ப ஹெவியா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது திருமலையில நைட்டு வியூ, எவ்வளோ பேர் பாருங்க, கேலரிஸ்லயே எவ்வளோ பேர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தர்ஷனுக்கு போறது பெஸ்ட். இல்லை நாங்க திருமலையில தான் இருக்கோம், நிறைய பேர் இப்போ அங்கதான் இருக்காங்க, அவங்களும் ப்ரெசென்ட்டா அங்க இருக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல லைவா அங்க இருக்கிறவங்க இன்னைக்கு ப்ரெசென்ட் சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்கு, அவங்க லைன்ல இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க, அதோட ஸ்டேட்டஸுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பாருங்க, நைட்டு ஒரு 12:50 ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, நாங்க சர்வ தர்ஷனத்துல வித்தவுட் டிக்கெட்ல 20 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் 1 மணிக்கு கியூல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 4 மணிக்கு அந்த கியூ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட்டெல்லாம் தூங்காம கூட நிறைய பேர் எப்படியாவது சாமி பார்த்தணும்னு சொல்லிட்டு இந்த கியூலே எப்படி வெயிட் பண்ணி உட்காந்து பாக்குறாங்க அப்படின்றத உங்களுக்கே தெரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இந்த வாரம் இந்த அளவுக்கு க்ரௌட் இன்க்ரீஸ் ஆனது. நிறைய பேர் சிரமங்களை ஃபேஸ் பண்ணி தான் தர்ஷன் பார்த்துருப்பாங்க. நீங்களும் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இது காலையில 4 மணிக்கு
நேரடியா நம்ம வந்து ரூம் புக் பண்ணுவோம் இல்லையா, ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணக்கூடிய சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய க்ரௌடோட அப்டேட். எவ்வளவு பேர் பாருங்க 4 மணிக்கே வந்து கியூல வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது 4 மணியோட அப்டேட். இது வந்து நேரடி இலவச தரிசனத்துல போகக்கூடிய அந்த கியூ. இந்த இடத்துல வெயிட் பண்ணவங்க காலையில பாருங்க அவங்க என்ன டைம்னு 4:26க்கு இந்த போட்டோ ஷேர் பண்ணிட்டு நாங்க இங்கதான் வெயிட் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்பதான் அவங்க வந்து என்னன்னா வெயிட்டிங் ஹால் வந்து போயிருக்காங்க. நம்ம கேட்டிருந்தோம் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட்டிங் ஹால் 8ல 8:59. ஸோ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரமா பாத்தீங்கன்னா அவங்க வந்து நடந்துட்டு கியூல வெயிட் பண்ணி அப்படிதான் போறாங்க. ஹெவி க்ரௌடா இருக்கு, இப்பதான் நாங்க வெயிட்டிங் ஹால்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நேரடி இலவச தரிசனத்துல போறதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா வீக் டேஸ்ல பிளான் பண்ணுங்க. வீக்கெண்ட்ஸ்ல வந்து க்ரௌட் இன்க்ரீஸ் ஆச்சு, அதோட புரட்டாசி மாசம் தொடர்ச்சியான லீவு இந்த மாதிரிலாம் இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பா ட்ரபிளா தான் இருக்கும். ஸோ அடுத்துதான் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் வந்து சந்திர கிரகணம் அப்படின்றனால 8 மணி நேரம் ஏழுமலையான் கோவில் வந்து மூடப்பட்டிருக்கும். அது எப்போ என்ன டைம்ல இருந்துன்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். திருமலை ஏழுமலையான் கோவில் சந்திரன் மற்றும் சூரிய கிரகண காலங்கள்ல வந்து மூடப்படுவது வழக்கம். கிரகணம் முடிந்த பின் வைகானச ஆகம விதிப்படி சுத்தி செய்து வஸ்திரங்கள் அணிவித்து ஏழுமலையானுக்கு புண்ணிய வாசனம் செய்து பின்னர் கோவில் நடை வந்து திறக்கப்படும். வரும் அக்டோபர் 29ஆம் தேதி அதிகாலை ஏர்லி மார்னிங் 1:05 இருந்து 2:22 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பகுதி அளவுல தான் சந்திர கிரகணம் ஏற்பட இருக்கு. கிரகண காலத்துக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே கோவில் வந்து மூடப்படுறது வழக்கம். அக்டோபர் 28ஆம் தேதி நைட்டு 7:05 மணிக்கு கோவில் மூடிடுவாங்க. அக்டோபர் 29ஆம் தேதி ஏகாந்தத்தில் சுத்தி மற்றும் சுப்பிரபாத சேவை செய்த பிறகு அதிகாலை 3:15 மணிக்கு கோவில் கதவுகள் திறக்கப்படும். சந்திர கிரகணம் காரணமாக கோவில் 8 மணி நேரம் மூடப்பட்டிருக்கும். சகஸ்கர தீபலங்கார சேவா, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சேவை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதை கவனத்துல கொண்டு நீங்க தரிசனத்துக்கு வரவங்க பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நைட்டு 28ஆம் தேதி 7:05 க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே போனீங்கன்னா தான் தர்ஷன் பார்க்கணும். இல்லைன்னா 29ஆம் தேதி காலையில நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து தரிசனத்துக்கு 38 மணி நேரம் ஆகிறது அப்படின்றதையும் நியூஸ்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருமலை ஏழுமலையான் கோவிலை தரிசிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் 35 மணி நேரம் காத்திருந்தனர். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வார இறுதி அரசு விடுமுறை நாள்களும் இணைந்துள்ளதால் திருமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதற்கிடையே ஞாயிற்றுக்கிழமை வைகுண்ட காத்திருப்பு அறைகள் உள்பட 32 அறைகளையும் நிறைந்து வெளிவட்ட சாலையில் ஆக்டோபஸ் கட்டடம் அருகில் உள்ள தரிசன வரிசையில் பக்தர்கள் காத்திருந்தனர். தர்ம தரிசனத்துக்கு அதாவது டோக்கன் இல்லாத தரிசனத்துக்கு 38 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 4ல இருந்து 5 மணி நேரமும், நேரடி தரிசனம் டோக்கன் அதாவது டோக்கன் வந்து கொடுக்கல, ஆனா 4ல இருந்து 5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க, ஆனா டோக்கன் வந்து கொடுக்கல. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததால் ஞாயிற்றுக்கிழமை இலவச தரிசன டோக்கன் தரப்படவில்லை. 87,081 பேர் வந்து சனிக்கிழமை வந்து தர்ஷன் பார்த்த அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால க்ரௌடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்பயும் இருக்கு. ஓரளவுக்கு நேற்று இருந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். அதே மாதிரி லேட்டஸ்டா வரக்கூடிய அப்டேட் எல்லாம் நம்ம ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சேனலை செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.